அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளில் இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் 27ஆம் தேதி முதல் அமைய போகிறது. குறிப்பாக சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மதிநுட்பத்தின் மூலமாகவும் அறிவாற்றலின் ஊற்றாகவும் பார்க்கக்கூடிய சந்திரனின் வீட்டில், மதிநுட்பத்தை நன்கு பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் அதிர்ஷ்டமும் அறிவும் ஒருங்கே சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியான வித்யாகாரகரான புதன் அங்கு வீற்றிருக்கிறார். அவருடன் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைகிறாருங்க. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளை பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் மற்றும் வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் காட்டிலும் புத சுக்கிர யோகம் பல மடங்கு நன்மையை நிறைவாக பெற்றுத் தருவதால் சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குறிப்பாக 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக அபரிவிதமான மாற்றத்தை விரயத்தில் அமரக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். இவர் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான அற்புதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து மிகவும் வலுவாக இந்த வேளையில் பூர்ணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அமோகமான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதோடு போலியாக உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி உங்களுடைய திறமையை பலகீனப்படுத்த முயற்சி செய்கிறவர்களையும் கண்டறிந்து சிறப்பாக உங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேலை அமைய போகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய கலை நுட்பமான விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் சிறப்பாக மேற்கொள்வாருங்க. அப்படி மேற்கொள்ளக்கூடிய அந்த நபர் ஒரு ஓவியம் ஒன்றை வரைகிறார். மிகவும் அதிக சிரமப்பட்டு அதிக நுட்பமாக ஓவியத்தை வரைந்து அதை ஒரு சாலையின் ஓரத்தில் வைத்து இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை வட்டமிட்டு காட்டவும் என்று சொல்லி அந்த ஓவியத்தின் கீழ் ஒரு வாசகத்தை எழுதி வைக்கிறாருங்க. அப்படி வைப்பது மட்டுமல்லாது இதை குறிப்பிடுவதற்காக ஒரு பேனாவையும் அந்த இடத்தில் வைத்துவிட்டு செல்கிறார். மாலை வேளையில் அந்த ஓவியத்தை அந்த ஓவியர் பார்க்கும்போது அந்த ஓவியம் முழுக்க எண்ணற்ற இடங்களில் குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டது போன்று வட்டம் நிறைய இருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவர் மிகுந்த மன வருத்தம் கொள்கிறார், மன வேதனை அடைகிறார். என்ன இப்படி ஆயிற்று என்று மிகுந்த வேதனையுடன் வீட்டிற்கு வருகிறார். அவர் வேதனையுடன் இருப்பதை கண்ட அவருடைய தாய் அவரை அழைத்து என்னவாயிற்று என்று கேட்க, அப்போது அவர் சொல்கிறார், நான் ஒரு ஓவியத்தை மிக சிறப்பாக வரைந்தேன், இது போன்று சாலையில் வைத்தேன் என்று நடந்த நிகழ்வை சொல்கிறாருங்க. அப்போது அவருடைய தாய் அந்த ஓவியத்தை காட்டு நான் பார்க்கிறேன் என்று சொல்லும்போது அந்த ஓவியம் முழுக்க நிறைய
இடங்களில் வட்டமிடப்பட்டிருந்தது. அதனால் ஓவியம் சரியாக தெரியவில்லை. இதே ஓவியத்தை மீண்டும் வரைந்து என்னிடம் எடுத்து வா என்று தாய் சொல்ல, அதை மீண்டும் வரைந்து எடுத்து வந்து தாயிடம் கொடுக்க, அதை தாய் பார்த்துவிட்டு, இந்த ஓவியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, இதில் எது குறையுமே இல்லை, நன்றாக இருக்கிறது என்று அவரை பாராட்டுகிறார். இப்படி பாராட்டியது மட்டுமல்லாது, இன்று நீ சென்று இதே போன்று அந்த ஓவியத்தை சாலையின் ஓரத்தில் வை, ஆனால் நான் சொல்கிற வாசகங்களை கீழே எழுதி வை என்று சொல்கிறாருங்க. அது என்னவென்றால், இந்த ஓவியத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதை நீங்களே சரி செய்யவும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. சரி செய்ய முடியவில்லை என்றால் எங்கு குறை, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை கீழே குறிப்பிடுங்கள் என்று சொல்வதற்காக ஒரு தனியாக ஒரு பேப்பரும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அதை வைத்துவிட்டு அவர் சென்று விடுகிறாருங்க. சென்றுவிட்டு மாலை வேளையில் வந்து பார்க்கும்போது அந்த ஓவியத்தில் எந்த ஒரு குறையை சரி செய்தது போன்ற அமைப்பும் இல்லை, குறையை சுட்டி காண்றது போன்ற எந்த ஒரு குறிப்பும் இல்லை. இதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனது தாயிடம் வந்து அவர் சொல்கிறாருங்க. அப்போதுதான் தாய் சொல்கிறார், மற்றவர்கள் நீ எவ்வளவு பெரிய வேலை செய்தாலும், எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் உன்னிடம் இந்த குறை இருக்கிறது, அந்த குறை இருக்கிறது என்று நிச்சயமாக ஏதோ ஒன்றை அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். ஒவ்வொருடைய பார்வையிலும் அது வேறு வேறாக இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த குறையாக அவர்களுடைய பார்வையில் தோன்றினாலும் அதை எப்படி சரி செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்று இந்த தாய் அவரிடம் சொல்கிறாருங்க. உன்னுடைய திறமையை மேம்படுத்த உன்னையால் தான் முடியும் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்த, அவர் மேலும் அந்த திறமையை வளர்த்து கொண்டு உலகில் மிகப்பெரிய தலை சிறந்த ஓவியராகவும் மாறுகிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் பலர் உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்காக போலியாக உங்களிடம் அந்த குறை இந்த குறை என்று சொல்லலாம். அதை பொருட்படுத்தவே வேண்டாம். அந்த குறைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு உங்களது திறமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் இல்லாத மாற்றத்தை சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து சந்திரனின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கின்றனர். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே சிறப்பான வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே விரயஸ்தானத்தில் இருப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் கைகூடும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விலக்கி நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அதிகரித்தல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். வருமானம் மிக பெரிய அளவில் உயரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. இதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்கள் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான வாய்ப்புகள் சுக்கிரன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் சிறப்பான வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும்
உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.